எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கைது அரசியலானது இது ஒரு திசை திருப்பலா அல்லது சட்டபூர்வமான நடவடிக்கை தானா என்பது குறித்து நம்முடைய விவாதிப்பதற்காக திமுக செய்தி தொடர்பாளர் புதுமடம் ஹலீம் நம்மோடு இணைந்திருக்கிறார். இதுபோல தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை செய்தி தொடர்பாளர் புகழேந்தி அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். இருவரையும் வரவேற்று இந்த கைதின் பின்னணியில் என்னென்ன தகவல்கள் உள்ளன என்பது குறித்து நாம் விசாரிக்கலாம். முதலில் புதுமடம் ஹலீம் சார்ட்ட திமுக செய்தி தொடர்பாளர்கிட்ட கேட்கலாம். இந்த எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினின் கைது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர் பே சண்முகம் உள்ளிட்டோர் விடுத்துள்ள அந்த கண்டன அறிக்கைகளில், இதே போல் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் உள்ளிட்டோர் விடுத்துள்ள கண்டன அறிக்கைகளில் இது போன்று பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் பேசியிருக்கக்கூடாது, இருந்தாலும் இது போன்ற கைது நடவடிக்கையும் ஏற்க முடியாது என்று இரு தரப்பிலுமே கூறியிருக்கிறாங்க. உண்மையில் அந்த பேச்சில் ஒரு அவதூறான கருத்துக்கள் இருந்தாலும் அதை சமூக வலைத்தளங்களில் பரப்பியதில் திமுக தரப்பிலிருந்து பரப்பப்பட்டது என்றும் கூறப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டை எப்படி பார்க்குறீங்க? இந்த தலைவர்களோட அந்த இருமுனை அறிக்கைகளை நீங்கள் எப்படி எதிர்கொள்றீங்க? ஒரு பக்கம் அந்த இருமுனை அறிக்கைகளை வச்சிருங்க, இன்னொரு பக்கம் இந்த குற்றச்சாட்டு உண்மையானதா அது முதல்ல பார்க்கணும்ல. அதாவது ஒன்று குற்றச்சாட்டு உண்மையானதான்னு எந்த விஷயத்தில் பார்ப்பீங்க? ஒன்று குற்றம் செய்தவர்கள் ஆமாம் தவறாக பேசிட்டோன்னு சொல்லணும், அல்லது பார்த்து கொண்டிருப்பவர்கள் ஆமாம் இவர் தவறாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லணும். அதான் ஒரு முக்கியமான தலைவர் சொல்கிறாங்க. முக்கியமான தலைவர்களை விடுங்க, நான் பொதுமக்கள்கிட்டே வரேன். அப்போ குற்றம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டவர் இல்லை நான் இப்படி இந்த அர்த்தத்தில் பேசலைன்னு சொல்லிட்டார். இரண்டாவது, இதை பார்த்து கொண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள், ஊடகங்களில் பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இது குற்றம் என்று இப்படி திரித்து பரப்புனதுக்கு அப்புறம் தான் அது குற்றமாக இருக்குமோங்கிற ஒரு அனுமானத்துக்கே வர்றாங்க. நானும் பார்த்தேன், நீங்களும் பார்த்துருப்பீங்க. எந்த பேச்சிலையுமே அவர் ஒரு நடிகை பெயரை சொல்லலை, தனிப்பட்ட ஒரு நபரை சொல்லலை, இதுதாங்கிறதையும் சொல்லலை. பின்னணியில் ஒரு குரல் ஒலிக்குது. ஒரு நிமிஷம், பின்னாடி அந்த 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 மக்கள் குரலில் இருப்பவர்களுடைய பேச்சை வச்சு தலைவர்கள் பொறுப்பேற்றுக்க முடியாது. மக்கள் குரல்ல பல்வேறு விதமான சைகை வரும், விமர்சனங்கள் வரும், அரசியல் கூட்டத்தை நீங்க கட்டுப்படுத்த முடியாது. அப்ப தண்ணீர் பிரச்சனையை பற்றி பேசும் பொழுது கீழே இருக்கிறவங்க என்ன குரல் கொடுத்தாங்கன்னு தெரியாது, ஆனால் இங்க தண்ணி வரல அங்க தண்ணி வருதுன்னு சொன்னது என்பது இதை இப்படித்தான் புரிஞ்சுக்கணுமா? நான் என்ன கேட்கிறேன், தண்ணியை நீங்க எல்லா வகையிலையும் புரிஞ்சுக்கலாம். தண்ணி அடிக்கிறத தண்ணின்னு சொல்லலாம், இதை நீங்கள் பல்வேறு விதமாக புரிஞ்சுக்கலாம். எத்தனையோ சினிமாக்களில் இரட்டை அர்த்தம் வடிந்த சினிமாக்கள் நம்ம பார்க்குறோம், அதை விமர்சிக்கிறோம். ஆனால் ஒரு விஷயம் எப்பொழுதுமே, அது யாராக இருந்தாலும் பெண்களை கொச்சைப்படுத்துவதை யாரும் ஏற்க முடியாது. அது நானாக இருந்தாலும் நீங்களாக இருந்தாலும் பெண்களை கொச்சைப்படுத்துவதை தமிழ் சமூகம் ஏற்றுக்கொள்ளாது, அதில் நம்ம மாற்று கருத்து இல்லை. ஆனால் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி நான் பேசலை திருச்சி சொல்கிறாங்கன்னு சொல்கிறார் ஒன்று. இரண்டாவது, அவரே இப்படி சொல்லும் பொழுது நான் காவிரியத்தான் சொல்றேன்னு சொல்றார். அப்ப அதோட முடிஞ்சு போச்சு. நான் இப்ப இங்க விஷயத்துக்கு வரேன். அப்ப இப்படி பேசப்பட்ட ஒரு செய்தியை நீங்கள் ஏன் இப்படி ஒரு மோசமான அரசியல் கொண்டு வரீங்க? அது 9 பிரிவுல வழக்கு, நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த பாரதிய நியாய சன்குதா, அதான் இன்னைக்கெல்லாம் பிஎன்எஸ் தானே, அந்த பாரதி நியாய சன்குதால நீங்க வழக்கு போடுறீங்க. பிஎன்எஸ் 196, பிஎன்எஸ் 192, பிஎன்எஸ் 79, பிஎன்எஸ் 61, பல்வேறு வழக்குகள். இந்த 9 வழக்குகளில் 7 வழக்குகள் பெண் சம்பந்தமான வழக்குகள் அல்ல, அதை நீங்க புரிஞ்சுக்கணும். ஒன்று பெண் வன்கொடுமை சட்டம், ஒன்று தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை சட்டம் 2002 ஒன்று இருக்கு. அது எப்படின்னா அது பாலியல் வன்புணர்வு அல்லது பாலியல் சீண்டல் இப்படிக்கான சட்டம். சரி, அது ஒரு பக்கம் வைங்க. ஆபாச பேச்சுக்கள் ஒன்னே ஒண்ணுதான், இந்த பிஎன்எஸ் 79. அந்த பிஎன்எஸ் 79 மட்டும்தான் பெண்களுடைய கண்ணியத்துக்கு எதிரான பேச்சு, அது ஒண்ணுதான். அதற்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 6 மாத சிறை தண்டனை, 1000 ரூபாய் அபராதம். நீங்க உள்ள போய் பார்த்தா தெரியும். அப்ப மற்ற நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு பக்கம் இதை பேசிட்டேன், அவர் அதை பேசவில்லை. வராத பிரிவு என்ன பிரிவு சார் இதுல? அதான் சொல்றேன், வெயில்ல வர முடியாது பார்த்தா நீங்க பிஎன்எஸ் 196 போடணும், பிஎன்எஸ் 296B போடணும், பிஎன்எஸ் 61 சட்டவிரோத செயல் போடணும், பிஎன்எஸ் 351. இந்த 9ல இருக்கா பெயில்ல வராத பிரிவு இருக்கு. அதான் சொல்றேன், மிரட்டுவது, 2 சமூகத்துக்கு இடையிலே கலவரத்தை ஏற்படுத்துவது. இல்ல இது 9 பிரிவுல அந்த பிரிவு இருக்கா சார்? நீங்க சொன்ன பிரிவு 9 பிரிவுகளில் இந்த பிஎன்எஸ் 351/2 மிரட்டுவது, அதே மாதிரி ஜாமீன்ல வர முடியாது. பிஎன்எஸ் 296B அது ஒண்ணுதான் ஆபாசம், மற்ற இதெல்லாம் பாத்தீங்கன்னா 7மே கலவரத்தை கட்டமைக்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், காவிரிக்காக பேசக்கூடிய ஒரு பேச்சு தான் மேடை. தஞ்சாவூர் என்பது ஒரு டெல்டா பகுதியில்
அங்க தண்ணி வரல. அவர் தெளிவா சொல்றாருங்க. எப்படி சொல்றாரு? ஒவ்வொரு வருடமும் ஜூன் 12க்கு முன்பாக மேட்டூர் அணை திறக்கப்பட வேண்டும். 2001 2025க்கு இடையில திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதிக்கு முன்னாடியே மேட்டூர் அணையை அவரே வந்து திறப்பார். திறந்து விடப்பட்டிருக்கிறது. மழை பெய்யலக்கு திறக்கல. இந்த வருஷம் இதுக்கு அவர் என்ன திறப்ப முடியும்? என்ன மழை பெய்யல? இப்போ எப்படி மழை பெய்யுது? இப்பதான் 2 நாளா பெய்யுது. இல்ல விஷயத்தை திறக்கல. அதாவது ஜூன் இல்ல நான் விஷயத்தை முடிச்சுக்கிறேன். ஜூன் 12க்குள்ள முடிக்கணும். இப்போ நம்ம ஏற்கனவே காவிரி மேலாண்மை ஆணையம் வந்து நமக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? ஜூனுக்குள்ள நீங்க 9.9 டிஎம்சி கொடுக்கணும், ஜூலைல 32 டிஎம்சி கொடுக்கணும் அப்படி இருக்காங்கல்ல. ஆனா இதுவரை 42 டிஎம்சி வர வேண்டியது ஒரு சொட்டு வரல. இதைத்தான் பேசுறாரு. அப்ப இதெல்லாம் உங்களை விட்டுட்டு நீங்க வந்து இங்க வருது அங்க வரலங்கிற ஒரு வார்த்தையை வச்சு பேசுறீங்களே. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பெண்களுக்கு எது ஆதரவானது, பெண்களுக்கு எதிராக நாங்கள் வந்தால் திரளுவோம், பெண்களுக்கு எதிராக வந்தால் தமிழ்நாட்டில் நாங்கள் கொந்தளிப்போம்னு சொல்றீங்களே. நான் என்ன கேட்கிறேன், பல்வேறு குற்றச்சாட்டுகள் உங்கள் தலைவர்கள் மேல் இருக்குது. நான் என்ன கேட்கிறேன், ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ சரவணன் மேல, நீங்கள் அந்த ஊருக்காரர் தான், அவர் மேல் 2 பேருக்கு வந்து பெண்கள் பாலியல் குற்றச்சாட்டு. அவர் 2 பேருமே தாவேகா வந்து நிர்வாகிகள், ராமநாதபுரம் மாவட்ட நிர்வாகிகள், அவருக்கு ஆதரவாக பேசினாருன்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது ஒரு பக்கம். இன்னொன்று, பூந்தமல்லி வேட்பாளராக இருந்த குட்டி என்ற பிரகாசம், இவர் தாவேகாவோட வேட்பாளர். இவர் மேல வேற யாரும் சொல்லல, தாவேகாவுடைய மகளிரணி நிர்வாகி சங்கீதா கொடுத்த ரிப்போர்ட் இது வந்து இன்ன வரைக்கும் இருக்கு. இன்ன வரைக்கும் கைது செய்யப்படல. அதே மாதிரி இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த தமிழ்நாடு இந்த பெண்கள் கொடுமை சட்டத்தில் கைது பண்ற அளவுக்கு இதுல ஒண்ணும் இல்லைன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்ப நீதிமன்றம் ஏன் கண்டிச்சிருக்கு? இப்ப இன்னும் காலையில நடந்துச்சுலங்க, காலையிலே நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்கல்ல. நீதிமன்றம் என்ன சொன்னது? 12 மணி வரை அவரை கைது செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு முன்னாடி எப்படி நீங்க கைது பண்ணீங்க? கிட்டத்தட்ட அழைச்சிட்டு போயிட்டீங்களே. அழைத்து போக கூடாது, கைது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப கைது பண்ணாம எப்படி அழைச்சிட்டு போறீங்க? நான் என்ன கேட்கிறேன், அதுவே உங்களுக்கு வந்து நீதிமன்ற ஒரு அவமதிப்பு தானே. அதை செஞ்சிருக்கீங்க. இப்ப நோக்கம் புரிஞ்சுக்கங்க சார். இந்த 9 பிரிவுகளில் வழக்கு என்பது போகுது. இது வந்து ஒரு கண்டிப்பா ஒரு நாளைக்கு சட்டமன்றத்துக்கு இவர் வரக்கூடாதுங்க. அதுக்கு என்ன வழி? அவர் இங்க இருந்து தஞ்சாவூருக்கு அழைச்சிட்டு போகணும். இப்ப நீதிமன்றத்தில் எதிர என்ன சொன்னீங்க? நாங்க கைதுலாம் பண்ணல, நாங்க ரிமாண்ட் பண்ண போறது இல்ல, நாங்களே காவல்துறை விசாரிச்சுட்டு விட்டுருவோம் சொல்லிட்டீங்கல்ல. அப்ப இப்படி இந்த சூழ்நிலையில் இப்ப என்ன விளக்குதுன்னா, இங்க இருந்து அலக்கழிக்கணும், தஞ்சாவூர் வரைக்கும் கொண்டு போகணும், உங்களை கைது பண்ணி உள்ள வைக்க முடியும் சொல்லிட்டாங்களா? நீதிமன்றமே சொல்லிட்டாங்க. சொல்றேன், நீதிமன்றம் இன்னைக்கு கண்டிச்சிருக்கு. இதுல இன்னொரு புள்ளி நீங்க சொன்னீங்க, நாங்கள் வந்து தவறான, அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர் பேசியது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டது அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் மற்ற எல்லோராலுமே தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா? அப்படின்னா நான் என்ன கேட்கிறேன், திருமாவளவனும் சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி தவறாக சிபிஐ உடைய அவர் சண்முகமும் அவங்க கூட்டணி கட்சியில இருக்காங்க. அதனால 2 விதமா சொல்றாங்க. நல்லா கவனிச்சு பாருங்க. ஏன் ஒரு பக்கம் எங்க நியாயம் என்றா நீங்க ஒரு பக்கம் நிக்கணுங்க, நடுவுல இருக்க கூடாது. அது நீங்க நான் 2க்கு நடுவுல இருக்கலாம், 2க்கு நடுவுல இருக்கேன்னு சொல்வதே அநீதிங்க. 2க்கு நடுவுல உட்கார்ந்து ஆட்சிக்கு வந்துட்டார் சார். 2க்கு நடுவுல தான் நிக்கிறேன்னு சொல்லிட்டு ஆட்சிக்கு வந்துட்டார். அந்த பக்கம் இருக்கு, சரி வரேன், ஒண்ணு இந்த பக்கம் இருக்கு. போலீஸ் சட்டை கட்டு வரேன்.